தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். PS வினோத்ராஜ் அவருடைய இயக்கத்தில் சூரி அண்ணாபென் அவர்கள் நடித்த கொட்டுக்காளி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை மதுரையில் உள்ள ஒரு கிராமத்துல சூரிய அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போற அவரோட முறை பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு பேய் ஓடணும் அப்படின்றதுக்காக ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போறதுக்காக ஒரு ஷேர் ஆட்டோல அவங்க கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க அந்த ஷேர் ஆட்டோல கிளம்பி போகும்போது போற வழியில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மனமாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த கதை ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல போய் முடியறதுக்குள்ள அந்த இடைப்பட்ட பயணத்துல அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அவங்களோட எண்ண ஓட்டம், ஒருத்தர் மீது ஒருத்தர் அவங்க என்ன மாதிரியான எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதி புத்தி எண்ணம், பெண் அடிமைத்தனம் எண்ணம், அதே மாதிரி ஆணாதிக்க எண்ணம், இதெல்லாம் தாண்டி மூட நம்பிக்கை, இதெல்லாம் விட நான் தான் அந்த குடும்பத்தில் அதிகம் சம்பாதிக்கிறேன், என் பேச்சதான் எல்லாரும் கேட்டாகணும், இல்லைன்னா நான் ஒருத்தரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு பெரியவங்க சின்னவங்களை கூட பார்க்காம நான் தான் பெரியவன், நான் தான் எல்லான்ற அந்த ஆணாதிக்கத்தோட நடந்துக்கக்கூடிய அந்த ஹீரோ கதாபாத்திரம். இப்படி அந்த மொத்த கதாபாத்திரங்களோட அந்த எண்ண ஓட்டத்தை அந்த குறிப்பிட்ட பயண இடைவெளிக்குள்ள நமக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரிவிக்கிறாங்க. படத்துல சூரி அண்ணாபென் தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான். பட் அவங்க என்னதான் புதுமுகமா இருந்தாலும் கூட அவ்வளோ ஒரு யதார்த்தமான நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த சமூகம் இன்னமும் எப்படிலாம் செயல்படுது அப்படின்றத உணர்த்தும் விதமா வந்திருக்கிற திரைப்படம் தான் அந்த கொட்டுக்காளி திரைப்படம். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல அந்த ஷேர் ஆட்டோல போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பாட்டு முணுமுணுப்பாங்க. நீ எப்படி பாட்டு முணுமுணுக்கலாம் அப்படின்ற கோவத்துல சூரிய அவர்கள் இறங்கி வந்து அடிப்பாரு. அவங்க அடிக்கும்போது யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் அடிப்பாரு. ஸோ இது ஒரு பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அதே மாதிரி இந்த அறியாமை மக்களோட மூட நம்பிக்கையில இந்த போலி சாமியார்கள் எப்படிலாம் வளர்றாங்க, அவங்க ஒரு ஒரு பெண்ணை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவங்க பெத்தவங்க முன்னாடி அந்த போலீஸ் சாமியார் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விஷயங்கள் தான். ஆனா இவங்களோட மூட நம்பிக்கை வந்துட்டு அதை அலோவ் பண்ணுது. ஸோ அந்த காட்சிகள் வந்துட்டு இந்த பெண்களுக்கு எதிராக அந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா காமிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வந்த கருத்து அப்படின்றது ரொம்பவே ஒரு சரியான ஒரு விஷயம் தான். ஆனா அது சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, அதுதான் இங்க வந்துட்டு ரொம்ப தவறா போயிடுச்சு. அதாவது சொல்ல வந்த விஷயத்த அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி போட்டு இழுத்து அதெல்லாம் தாண்டி ஒரு சில முகம் சுழிக்கக்கூடிய காட்சிகள், அதாவது நான் எவ்வளவு யதார்த்தமா எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு முகம் சுழிக்கக்கூடிய காட்சிகள் எடுத்து வச்சதுன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா திரைமொழின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஆடியன்ஸுக்கு இதை காட்டணும், இதை காட்டக்கூடாது. முக்கியமா இந்த காட்சியோட அந்த ஒரு வேல்யூவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஒரு சீக்வன்ஸே போதுமானது அப்படின்ற அந்த ஒரு தெளிவு அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு முக்கியமா இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் யதார்த்தமா காட்டுறேன் பாருங்க அப்படின்னு கண்டகடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு போய் சேராது. இதை ஏன் சொல்றேன்னா, படத்துல அவ்வளோ எம்டி ஷாட், எப்படி சொல்றது, இப்ப வெறும் செவுத்தை மட்டுமே ஒரு கேமரால காமிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய எம்டி ஷாட். அந்த எம்டி ஷாட்லாம் எடிட்டிங்ல போய் கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த காட்சி புரிய வைக்கிறதுக்கான அந்த காட்சியை தவிர வரக்கூடிய அந்த மற்ற எம்டி ஷாட் எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னா மொத்த படமே 30 நிமிஷம் தான் இருக்கும். அதே மாதிரி படத்துல தேவையில்லாத அன்வான்ட் ஷாட் வந்து அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்திலே ஒரு காட்சி காமிச்சிடுறாங்க. அந்த ஷேர் ஆட்டோ ஷெல்ஃபா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதனால கயிறு கட்டி அந்த மோட்டரை இழுத்தா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஆரம்ப காட்சியிலே காமிச்சாச்சு. ஆனா திரும்ப ரிப்பீட்டடா 3 தடவை அந்த காட்சியை காட்டணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு அது புரிஞ்சு போச்சு. ஆமா, அந்த ஆட்டோ வந்து செல்ஃப்ல ஸ்டார்ட் ஆகலாம், அப்ப இதை வச்சு இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா திரும்ப நான் யதார்த்தமா காட்டுறேன் பாருங்க காட்டுதுன்றது வேஸ்ட். இவங்க என்ன நினைச்சு இது ஒரு ஆர்ட் பிலிமா அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து நடக்க விட்டு அவர் பின்னாடி அந்த கேமராமேன் அப்படியே அவர் எவ்வளவு தூரம் போறாரு அப்படியே நீங்களும் போங்க அப்படின்னு கேமராவை போக வச்சா மட்டும் அது ஒரு ஆர்ட் பிலிமா ஆயிடுமா அப்படின்னு இவங்க நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வர இவங்க வந்துட்டு அந்த ஆர்ட் பிலிம் அப்படின்ற பேர்ல இவங்க எடுக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது இதெல்லாம் என்ன சொல்றேன்னே தெரியல. அந்த ஷேர் ஆட்டோல போற அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா அவசரமா ஒண்ணுக்கு வருது அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்துட்டு இந்த ரோட்டு ஓரத்துல ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்கும் போது அவங்க ஒண்ணு கடிக்கிறது, அதாவது கவர்ல ஒண்ணு கடிக்கிறது கூட நான் ஒருத்தர் ஒண்ணு கடிக்கிறதையும் காமிப்பேன் அப்படின்றது இது எந்த வகையான ஆர்ட் பிலிம்னு எனக்கு தெரியல. இதுக்கு அவங்க என்ன சொல்ல கன்வே பண்றாங்க, என்ன சொல்ல வராங்கன்றது சுத்தமா புரியல. அதே மாதிரி பைக்ல போற 2 பேரும் வந்துட்டு ஒயின் ஷாப் போறாங்க. ரோட்ல இருந்து அந்த ஒயின் ஷாப் தெருவுக்குள்ள அவன் போய் காசு கொடுத்து அந்த சரக்கை வாங்கி திருப்பி அங்கிருந்து வந்து திருப்பி அந்த ஒரு வண்டி கிட்ட நின்று அதை ஓப்பன் பண்ணி அந்த கிளாஸ்ல ஊற்றி அதுல தண்ணியை ஊற்றி இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு ஒரு விஷயத்த பேசுறாங்க. இது எல்லாத்தையும் சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த குடிச்சிட்டு பேசுறாங்கல்ல, அது மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதை ரோட்ல இருந்து போய் அந்த தெருவுக்குள்ள போயிட்டு ஒயின் ஷாப்புக்கு வரையும் போய் சரக்கு வாங்கி அந்த காட்டுற அந்த காட்சி இருக்குல்ல, அது வேஸ்ட். இவங்க படம் முழுக்க ஒரு ஷேர் ஆட்டோல போறாங்க. ஷேர் ஆட்டோல போகும்போது இடையிடையே நடக்கக்கூடிய நிகழ்வு தான் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஷேர் ஆட்டோல போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு.
அந்த ஷேர் ஆட்டோல போறதை பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்ல காட்டுறாங்க, க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க, டாப் ஆங்கிள் காட்டுறாங்க. அப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க தான் ஷேர் ஆட்டோல போறீங்கன்னு. திருப்பி ஏன் விதவிதமா ஆங்கிள் காமிச்சுக்கிட்டு. அதே மாதிரி கதைக்கு தேவையே இல்லாத அவ்வளோ சிங்கிள் ஷாட். ரோட்ல மாடு நிக்குது, எப்ப அந்த மாட்டுக்கு யாரும் சொந்தக்காரங்க அவங்க தான் நினைக்கிறாங்க, அவங்கள போய் கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்தே அதாவது அந்த மாட்டை கூப்பிட போறாரு இல்லையா, அவருக்கு இங்க இருந்தே ஒரு அந்த சிங்கிள் ஷாட் போய் அவர் அந்த மாட்டு ஓனரை கூப்பிட்டு அவர் ஒரு பாப்பாவை கூப்பிட்டு அந்த பாப்பா வந்து திருப்பி அந்த பாப்பா வந்து மாடை இழுத்துட்டு போற ஒரு சிங்கிள் ஷாட்ல காட்டுறாங்க. என்னத்த சொல்றதுன்னு புரியல. ஆக்சுவலா அந்த மாடை ஓட்டிட்டு போகும்போது அந்த பாப்பா வந்து மாடுகிட்ட ஒரு வசனம் பேசுறாங்க, அது கதைக்கு தேவை. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சிங்கிள் ஷாட் வந்து கதைக்கு தேவை கிடையாது. ஒரு கதைக்கு ஒரு காட்சிக்கு தேவையான பட்சத்தில் அந்த காட்சி மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஆங்கிளா அந்த ஷார்ட்ஸ் காட்டலாம். அதே மாதிரி நிறைய சிங்கிள் ஷாட் வந்து கதைக்கு இந்த மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தேவை இருந்தால் காட்டலாம். அப்படி தேவையே இல்லாம ஒரு ஜவ்வு மாதிரி இழுக்கணுன்றதுக்காக அந்த சிங்கிள் ஷாட் காட்டுறது அப்படின்றது அயோக்கியத்தனம். ஆக்சுவலா இப்படிலாம் இந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படம் பார்க்கவே தெரியல, உலக சினிமா தெரியுமா அந்த சினிமா தெரியுமான்னு ஆச்சபட்சன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது யதார்த்தம் அப்படின்னா துரை அவர்கள் எடுத்த அந்த பசி திரைப்படத்தை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பாலுமகேந்திரா அவர்கள் எடுத்த வீடு திரைப்படத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல. அதே மாதிரி பாலச்சந்திர அவர்கள் எடுத்த தண்ணீர் திரைப்படத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல. ஏடா இது யதார்த்த படம்னா அப்ப அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? இந்த யதார்த்த சினிமா அப்படின்னா இந்த திரைமொழியின் மூலியமா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த திரையில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களோட அந்த வலிகளையும் வேதனைகளையும் இவங்களோட திரைமொழியின் மூலியமா மக்களுக்கு வந்து கன்வே பண்ணணும். அதுக்குதான் ஸ்கிரீன் பிளே, டயலாக், கேமரா, எடிட்டிங், மியூசிக்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்னாக்கி ஒரு காட்சியாக்கி அந்த காட்சியின் மூலயமா மக்களுக்கு நம்ம சொல்ல வர கருத்தை வந்து கன்வே பண்ணணும். அதை விட்டுட்டு இல்ல இந்த லாங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த ஒரு இடத்துல குறியீடு வச்சிருக்கிறேன், இதை நீங்க கேட்டீங்கன்னா இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த காட்சியில அந்த இடத்துல அந்த ஆங்கில அப்படி ஒரு சீன் வச்சிருக்கேன் இல்லையா, நீங்க அதை பார்த்து புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியும் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, படம் பார்க்கும்போது ஒரு புக்கு கொடுத்துருங்க. அதாவது இந்த காட்சியில இந்த இடத்துல இந்த சீனை நான் இதான் சொல்ல வரேன் நீங்க புக்ல நீங்க மென்ஷன் பண்ணீங்களா, அந்த காட்சியை பார்த்துட்டு பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஓ இந்த ஷாட்ல இந்த டேரக்டர் ஏதோ சொல்ல வராருன்னு புக்கை பார்த்து படிச்சுப்பாங்க. சும்மா இவங்க இஷ்டத்துக்கு இவங்க மனம் போன போக்குல ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் அவார்ட் படம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுன்றது எந்த வகையிலும் நியாயமே இல்லாத விஷயம். அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தின் முடிவை உங்க கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொட்டையா முடிச்சாங்க. ஆக்சுவலா படம் பார்த்துட்டே இருக்கும்போது படம் முடிஞ்சு எல்லாம் எழுந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சடனா தேட்டர் விட்டு கிளப்பி அனுப்பேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா படத்தோட போஸ்டர் பாருங்க, போஸ்டர் பார்த்துட்டு இந்த படத்தோட முடிவை இந்த படத்தோட கதையை நீங்களே டிசைட் பண்ணீங்கன்னு அப்படி சொல்லி எங்களை அமைச்சிருக்கலாம். அப்படி அமைச்சிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கிற காசும் மிச்சம், நாங்க உட்காந்து அந்த 1.25 மணி நேரமும் மிச்சம். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த படத்துல அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படின்றது இந்த ஆதிக்க சாதி புத்தி, ஆணாதிக்கம், பெண்களுக்கு எதிராக இவங்க செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள், அதே மாதிரி மூட நம்பிக்கை, இதை தான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. எனக்கு புரிஞ்சது இவங்க இதை தான் சொல்ல வராங்கன்னு. ஆனா சொன்ன விதம் அப்படின்றதா இங்க வந்துட்டு ஒரு மாதிரி குளறுபடியாவும் யதார்த்தமா காட்டுன்ற பேர்ல ஏமாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு புரிஞ்ச இந்த ஒரு விஷயம் என் கூட பக்கத்துல படம் பார்த்தா மத்தவங்களுக்கு வந்துட்டு சுத்தமா புரியல. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா அங்க வந்துட்டு படம் முடிவு இந்த கூட்டி பெருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி இது ஒண்ணுமே புரியல, இது என்னன்னு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஒரு தேட்டர்ல கூட்டி பெருக்கிறவங்களுக்கே நீங்க எடுத்த ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியல அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட உலகளாவிய படம் எடுத்தாலும் அது வேஸ்ட். பணம் கொடுத்து படம் பார்க்குற அந்த பாமர மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத தெளிவா புரிய வைக்கணும். எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த மற்ற மொழி திரைப்படங்கள் பாக்குறாங்க, ஹாலிவுட் திரைப்படங்கள்லாம் கூட போய் பாக்குறாங்க. அவனை அந்த மொழி புரிஞ்சா பாக்குறான் இல்லையே, அவனுக்கு வந்துட்டு அவன் சொன்ன விஷயம் ஓரளவுக்கு இவனுக்கு புரியுது, அதனால இவங்க போய் ரசிச்சு பாக்குறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பாமர மக்களுக்கு முக்கியமா நீங்க சொல்ல வர விஷயத்த புரிய வைக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு ஏமாத்தவே கூடாது. ஒரு பாமர மக்களுக்கு உங்களால ஒரு சீனியோ ஒரு திரைப்படத்தையோ புரிய வைக்க முடியல அப்படின்னா ஒண்ணு நீங்க அதை சரியா எடுக்கலன்னு அர்த்தம், இல்ல உங்களுக்கு எடுக்கவே தெரியலன்னு அர்த்தம். அப்புறம் இந்த படத்தை பார்த்த நிறைய செலிபிரிட்டிஸ், முக்கியமா நிறைய டேரக்டர்ஸ் வந்து படத்தை ஆகா ஊன்னு சொன்னாங்களே, அப்ப நாமளும் படம் நல்லா இல்லைன்னு சொன்னா வந்துட்டு நம்மளையும் வந்துட்டு ஏதாவது சினிமா தெரியலன்னு சொல்லி நம்மள வந்துட்டு ஊருக்குள்ள சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ஆஹா என்ன மாதிரி படம்லாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஊரை ஏமாத்தாதீங்க. படம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இதுதான் ஒரு யதார்த்த சினிமா அப்படின்ற மாதிரி நீங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நம்ப வச்சீங்க அப்படின்னா அவன் இதை நம்பிக்கிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் கிளம்பி வந்து இதான் யதார்த்த சினிமா அப்படின்னு சொல்லி அவனும் நம்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு நம்பிக்கையை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஆக்சுவலா அந்த படத்துல ரசிக்கும்படியா இருந்த காட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதாநாயகன் அந்த ஷேரோட அந்த பாட்டு பாடினதுக்கு அடிப்பார் இல்லையா, அந்த காட்சி உண்மையாவே ரசிக்கும்படியா எடுத்திருந்தாங்க. அதையும் சிங்கிள் டேக்ல எடுத்திருந்த அந்த விதம் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. சரி ஓகே ஏதோ கதைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம நிமிந்து உட்கார ஆரம்பிச்சோம் அப்படின்னா
இதாம்பா இடைவேளை, எல்லாம் எழுந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டாக இன்டர்வல் அமைச்சிட்டாங்க. இந்த இன்டர்வல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தை வந்து அந்த ஃப்ளோவை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு திரைப்படத்துக்கு இடைவேளைன்றது தேவையே கிடையாது.